மாசம் மாசம் வாடகை கொடுக்குறீங்களா? ஒண்ணு நீங்க கடை வச்சிருப்பீங்க, அதனால வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க. இல்லைன்னா உங்ககிட்ட இடம் இருக்கும், அதை வாடகைக்கு விட்டுருப்பீங்க. இப்ப நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி ஆக்ட்ல இப்ப ரீசெண்டா வந்த 9/2024ல 10/10/2024 இருந்து உங்ககிட்ட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட 20 லட்சத்துக்கு மேல ஜிஎஸ்டி இல்ல அப்படின்னா நீங்க யாருக்கு வாடகை கொடுத்துருக்கீங்களோ அவங்க ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கட்டணும். இது ரூல். சோ அப்ப இல்ல சார் நான் 20 லட்சத்துக்கு மேல தாண்டிருச்சு அப்பனா நீங்க ஜிஎஸ்டில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டியை யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அது ரெண்டல் அமௌண்டோட சேர்த்து கலெக்ட் பண்ணணும். இது ரூல். ஆனா இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போசிஷன் டாக்ஸ் பேயர். காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ல அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தாருன்னா, அதாவது ரெகுலர் டாக்ஸ் பேயர் இல்லாம காம்போசிஷன் டாக்ஸ் பேயரா இருந்தாருன்னா அவரோட வாடகை ஓனர், அதாவது அவரோட லேண்ட் ஓனர் ஜிஎஸ்டில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா அவருக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகாது. சோ அப்ப என்ன அர்த்தம்னா ஈவன் தோ அவர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்காக எடுத்திருந்தாலும் அவரோட ஓனர் அவர்கிட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலனா கூட காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.